Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இன்னைக்கு சென்னை டி நகர்ல உஸ்மான் ரோட்ல லொகேட் ஆயிருக்கக்கூடிய சரவணா தங்க நகை மாளிகைக்கு தான் வந்திருக்கோம். இங்க சர்ப்ரைஸா ரெண்டு யூடியூபர்ஸை கூட நான் மீட் பண்ணேன். இவங்க வந்து ராம் சாய்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விஜே மம்மி விளாக்ஸு. இவங்க ரெண்டு பேர் கூட சூப்பராக வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஷூட்டுக்கு அவங்களுமே வந்திருந்தாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம சரவணா எலைட் ஷோரூமில் இருக்கோம். தற்செயலாக வந்து நம்ம ரெண்டு யூடியூபர்ஸை பார்த்தோம், மீட் பண்ணோம். ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ உங்கள் நேம் சொல்லுங்க. என்னோட நேம் வந்து லக்ஷ்மி. ராம்சாய் சேனல் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ இவங்களே இப்போ மீட் பண்ணேன், ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஸோ உங்கள் சேனல் பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். ஸோ அவங்களும் ஃபுல்லாகவே கோல்டு ரிலேட்டடாக தான் போடுறாங்க. ஸோ அந்த சேனலும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நம்பி தான் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இதையும் சைடில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மேம் வந்து நிறைய சாரீஸ்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராம் சாய்ஸ்ன்னு சொல்லிங்க. ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். விஜய் மம்மி விளாக்ஸ் கூட இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சேனல் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு நான் கண்டிப்பாக கேட்குறேன். சரவணா ஸ்டோரில் இப்போ லேட்டஸ்ட்டாக சுட சுட வந்திறங்கிய இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வச்சுருக்க நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வெட்டிங்க்கு வந்து நெக்லஸ் ஹாரம்லாம் வச்சுருக்கீங்க, அதுக்கு மேட்சாக இயரிங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோருக்கு விசிட் பண்ணலாம். பிகாஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. சும்மா இப்போ சாம்பிள் மாதிரி உங்களுக்கு ட்ரேயில் இருக்கிறத இதை ஒரு பீஸ் காமிச்சிருக்கேன். பட் வந்து வீடியோ ஃபுல்லாக ஆல் ஓவர் வரப்போக போவது எல்லாமே டிஸ்பிளே ஐட்டம்ஸ் தாங்க. நியூவாக இப்போ லான்ச் பண்ண எல்லா இயரிங்ஸுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக ஐட்ரிட்டாகவும் இருக்கும் அண்ட் ஆல்சோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், கீழேயுமே ஒரு ஜும்கா மாடல் மாதிரி இருக்கும், மேலேயும் ஒரு ஸ்டட் வந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காஸ்டிங் மாடலில் ஒரு 3/4 பவுண்டில் ஒரு கம்மல் செட் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல லைஃப் கொடுக்குங்க, டெய்லி வேர் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான மாடல் இது. அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு மாடல் பார்த்துட்ருக்கோம். இது வந்து 2 in 1ங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் வேரும் பண்ணலாம், வீட்டுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல கெட்டி மாடல், அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. காதில் போட்டால் காதுக்கு நல்ல நிறக்க இருக்கணும், அந்த மாதிரி டிசைன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவுமே வந்து 3/4 பவுண்டில் தான் வருது. ஆல்மோஸ்ட் இந்த ட்ரேயில் பார்க்குற எல்லா செட்டுமே வந்து 3/4 சவரன் 6 கிராம்ஸில் வருது. நெக்ஸ்ட் ஒரு எனாமல் வச்ச மாதிரியான ஒரு டிசைன் பார்த்துட்ருக்கீங்க. நல்ல சூப்பராக கிளிட்டரிங்காக இருந்ததுங்க. எனாமலுமே பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து எடுத்து கொடுக்குது. நல்லா அங்கங்கே பார்த்தீங்கன்னா அரும்பு வச்ச மாதிரி சூப்பராக இருந்தது. கெட்டி மாடல், காஸ்டிங் மாடல், டெய்லி கூட வேர் பண்ணலாம். அந்த ஃப்ளோரில் இருந்த எல்லா நியூ லான்ச்சஸுமே 1 by 1 பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்குறது எல்லாமே ப்ரைடல் கலெக்ஷன்ஸ். எல்லாமே பார்த்திங்கன்னா ஜும்கா மாடல்ஸ் தான். லேட்டஸ்ட்டு ஜும்காஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குமே எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு உருவம் இருக்கக்கூடியது, அன்னபக்ஷி மேலே இருக்குது. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா பீட்ஸ், கோல்டன் பீட்ஸ் தொங்குற மாதிரி. அடுத்தது வந்து இன்னொரு மாடல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா செமி ஆன்டிக்கில் வருங்க. ஃபுல்லாக எல்லோ கோல்டு கிடையாது, ஆன்டிக்கும் இல்லாமல் அண்ட் ஆல்சோ வந்து எல்லோ கோல்டில் வர மாதிரியும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பே வந்து நியூ மாடலாக கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அன்னபக்ஷி ஸ்டட்டில் வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் மாதிரி வந்து கீழே ஜும்கா தொங்குற மாதிரி, கீழே பீட் கோல்டன் பீடுமே தொங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. வெயிட்டுமே எல்லாத்துக்குமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து புரியாது. ஸோ எல்லாமே க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். அண்ட் எஸ்பெஷலி இந்த வீடியோவில் எல்லாத்துக்குமே சேதாரமும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுக்கு ஜிமிக்கி, கொடை ஜிமிக்கி, கூடை ஜிமிக்கி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ங்க. ஆன்டிக் ஜிமிக்கி, இது மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸ் வீடியோவில் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து அடுக்கு ஜிமிக்கி, 2 அடுக்கு வரக்கூடியது. ஃபுல்லாகவுமே கோல்டனில் பண்ணியிருக்காங்க. அதாவது பீட்ஸோ இல்லை கல்லோ எதுவுமே கிடையாது. எனக்கு கல் வச்சுலாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஜிமிக்கி மாடல் வந்து ஒரு 3.25 சவரனில் வருது. 12% வேஸ்டேஜில் வருது. எனக்கு தெரிஞ்சு வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்ததாக வந்து கூடை ஜிமிக்கி பார்க்குறோம். எனக்கு அகலமாக வேணுங்க, கூடை மாதிரி இருக்கணும், காதில் ஒரு கம்பல் போட்டாலே போதும், நெக் பீஸ் கூட தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன மேம் இந்த மாடல் நிறைய வந்திருக்கே, இதை போய் புதுசுன்னு காட்டுறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. பட் நீங்கள் வந்து நேரில் பார்க்கும்போது என்ன மாதிரி டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது நீங்களுமே அது கரெக்டு தான் நினைப்பீங்க. அடுத்ததை வந்து இன்னொரு மாடல் பார்த்துட்ருக்கோம். அதுவுமே பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மாடலுங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக்கு, ஏன் 30 இயர்ஸ் பேக்கில் இருந்து வந்த மாடல் தான். பட் அப்போல்லாம் சின்னதாக 1 பவுனில் வர மாதிரி இதை பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து நல்ல வெயிட்டில் நல்ல ஸ்ட்ராங்காக ப்ரைடல்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நகாசு டைப்பில் எல்லோ கோல்டில் இருக்கக்கூடிய நல்ல பெரிய அகலமான ஒரு ஜும்கா மாடல் பார்த்துட்ருக்கீங்க. மேலே வந்து உருவம் வரக்கூடியது மகாலட்சுமி அம்மனுடைய உருவம் இருக்கக்கூடியது. கீழேயுமே அங்கங்கே வந்திருக்கு. கீழே கேப் விட்டு அந்த கோல்டன் பீட்ஸ் வச்சுருக்காங்க. அதுதான் வந்து ஹைலைட்டு. வெயிட்டுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து இன்னொரு மாடல். இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சு வந்திருக்கு. நடுவில் வந்து அந்த ரூபி ஸ்டோன் மாதிரி ஒரு செமி ஸ்டோன், ப்ரீஷியஸ் ஸ்டோன் வச்சுருக்காங்க. பார்க்க லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு அடுக்கு ஜிமிக்கி தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து 3 அடுக்கு, எந்த உருவமே இல்லாத ஒரு மாடல். எல்லா டைப் ஆஃப் பீப்புளுமே வேர் பண்ணலாம். ஒயிட் ஸ்டோன் வச்சு கம்ப்ளீட்லி ட்ரெடிஷ்னல் மாடலில் மேலே கம்மல் வந்து நல்லா அகலமாக வச்சு இந்த ஜும்கா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அம்மாக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி மாடல் தான் தேடுவாங்க. மேலே வந்து கம்பல் வந்து நல்லா பெருசாக எடுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க வச்சுக்கிற அந்த அட்டிகைக்கு வந்து மேட்சாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தேடிட்டு இருக்கீங்கன்னா இங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக வந்து வெட்டிங் செட்டில் வந்து கல் வச்ச செட்டுமே நாங்கள் வச்சுருக்கோங்க. பட் கம்பல் வந்து எண்ணெய் இறங்கிடுச்சு, பழசாயிடுச்சு, புதுசாக ட்ரை பண்ணுறோன்னா இங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லோ கோல்டு ஆன்டிக் இந்த மாதிரி ஜும்காஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ பார்க்குறது வந்து ஸ்டோன்ஸும் அண்ட் வந்து பேர்ல்ஸும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு மாடல். எந்த உருவமுமே வராமல் இருக்கக்கூடிய மாடல். ஆல் டைப் ஆஃப் பீப்புள் வேர் பண்ணலாம். இதில் வந்து ஜும்கா கீழே வந்து ஒரு கோன் டைப்பில் இருக்குது, மேலே வந்து ஒரு லீஃபி பேட்டர்னில் வந்திருக்கு. அடுத்ததாக ஒரு சான்பலி டைப் பார்த்துட்ருக்கோம். வெறும் ஜும்காஸே பார்த்து போர் அடிக்கக்கூடாதுன்னு காமிச்சிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரேலையும் நிறைய சான்பலி டைப்ஸ் இருந்தது. இப்போ பார்க்குறது வந்து ட்ரெடிஷ்னல் மாடல் தான், பட் வந்து 12 கிராம்ஸில் வரக்கூடியது. அடுத்ததாக இன்னொரு சான்பலி டைப் பார்த்துட்ருக்கோம். கீழே வந்து பேர்ல்ஸ் தொங்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக அதே டைப்பில் இன்னொரு மாடல். இதுவுமே பார்த்திங்கன்னா மல்டி ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கடுத்ததாக அடுக்கு ஜிமிக்கி மாடல், நல்ல பிளைனாக வரக்கூடியது, 26 கிராமில் இருந்தது. எல்லாமே லைஃப் தரக்கூடிய நல்ல ப்ராடக்ட். சீக்கிரமாக வீணாக போகிறது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வராது. அது என்ன சுட சுட வந்து இறங்கிய ஜும்கா மாடல்ஸ், அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாமா இப்போது? ஸோ நியூவாக இப்போ தான் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். இதில் வந்து ஸ்பெஷல் ஐட்டமுமே ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஒரு உருவம் இருக்கக்கூடிய நியூ மாடல், நியூ லான்ச்சஸ்ங்க. இது அதனால் வந்து பிளைன் கோல்டு தான். இது ஒரு ஜும்கா மாதிரியும் வந்திருக்கு. அந்த நடுவில் பாருங்கள், மீனாட்சி அம்மனா எந்த அம்மன்னு எனக்கு தெரியல, அழகாக கால் நீட்டி போட்டு அந்த ஜும்கா மேலே உக்காந்துட்ருக்காங்க. இப்போ யாராவது புதுசாக தேடிட்டு இருக்கீங்க, எங்கள் சர்க்கிளில் யாருமே இந்த மாதிரி போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி சரவணா ஸ்டோருக்கு வந்துடுங்க. பிகாஸ் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான். ஸோ கம்ப்ளீட்லி நோ ப்ரமோஷன், வீவர்ஸ்க்கு யூஸ் ஆகுன்ற வகையில் சொல்லிகிட்ருக்கேன்.
அடுத்ததாக இன்னொரு நியூ ப்ராடக்ட்ங்க, அன்னம் இருக்கக்கூடியது. கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜும்கா மாதிரி வேணாம், எனக்கு வந்து புதுசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது கம்ப்ளீட்லி ஒரு துபாய் மாடல், டர்க்கி டிசைன்ஸ் கூட சொல்லலாம். ரோடியம் பாலிஷோடையே வந்திருக்கு. மல்டி கலர்ஸ் 2-in-1 கலரில் வந்திருக்கு. ஸோ நல்ல வெட்டிங்க்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடியது, முஸ்லீம் வெட்டிங்க்கு எஸ்பெஷலி யூஸ் ஆகும். அடுத்தது இன்னொரு காது ஃபுல்லாக நிறக்க போடுற மாதிரியான ஒரு மாடல் பார்த்துட்ருக்கோம். பின்னாடி அது ஸ்ட்ராங்காக நிற்க கம்பியுமே அது கொடுத்துருக்காங்க. பின்னாடி திருகாணியுமே அந்த ஜும்காஸ்க்கு வந்திருக்கு. பார்க்க கண் ரெண்டும் போதாது, அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் அடுத்து ஜும்காஸு. அதுலேயும் இந்த மாடல் சொல்லவே முடியல, நோ வேர்ட்ஸுங்க. பிகாஸ் நடுவில் ஒரு கூடை தொங்குற மாதிரி அந்த ஸ்டட்டுக்கும் கீழே ஜும்காஸ்க்கும் இணைக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ளேயும் குட்டியாக ஒரு பீட் தொங்குது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நான் வேர் பண்ணி பார்த்தேன், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நகாசு டைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஜும்காஸ்க்கும் அந்த ஸ்டட்டுக்கும் நடுவில் 2 அன்னம் கைகோத்து இருக்கிற மாதிரி இருக்கு. கீழே அந்த கோல்டன் பீட்ஸ் தொங்குறது தான் அந்த ஜும்காஸ்க்கே ஒரு அழகு. ஒரு 3 சவரனில் தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். எங்களுக்கு 2008-09 கல்யாணம் ஆச்சுங்க. அப்போ கொல்கத்தா மாடல் தான் ஃபேமஸாக இருந்தது. அந்த ஹாரம் தான் நான் வச்சுருக்கேன். அப்படின்னா அதுக்கு மேட்சிங்காக இந்த ரிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பிகாஸ் அது கொல்கத்தா பேட்டர்ன். இது என்ன மேம் மாடலில் கொண்டு போய் மூக்கில் சொருகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இது புல்லாக்கு மாடல் தான். நார்த் இந்தியன் ஸ்பெஷலாக இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா பீப்புளுக்குமே வாங்குற மாதிரி நிறைய யூனிக் மாடல்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது இது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக காமிச்சிட்ருக்கேன். இங்கே நெத்திச்சூட்டி கூட இருக்குதுங்க, அது கூட வீடியோவில் வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஐயோ, பார்க்குறதெல்லாம் 5-10 பவுனில் மாடல் காமிச்சிட்டு இருக்கீங்களே, எங்களுக்கு போடுற மாதிரி 1/2 சவரன்லேருந்து இல்லையா? அதுவும் ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் இந்த மாதிரி காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் பண்ணுற மாதிரி இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே நிறைய இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதுல அதில் ஒரு மாடல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கீழே நீங்கள் நல்லா லாங்காக தொங்குற மாதிரி வெஸ்டர்ன் வேர்க்கெலாம் போடுற மாதிரி தேடிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்க்குற மாடல் ரொம்பவே யூனிக்கான மாடல். அழகு அவ்வளோ அழகு. ஹூக் ட்ராப் மாதிரியே வந்திருக்கு. பட் மேலே அந்த காதோடைய ஓட்டை தெரியாமல் கவர் ஆகிற மாதிரி ஸ்டட்டு வந்திருக்கு. கீழே நல்லா லாங்காக தொங்கி குட்டியாக ஜிம்கி, ரொம்ப அழகு, க்யூட்டாக இருந்ததுங்க இது. எயிட்டிஸில் நம்ம அம்மாக்கள், சித்தி, பெரியம்மா இவங்கெல்லாம் வேர் பண்ண அந்த வளையம் மாடல் தான். பட் அதிலே கீழே குட்டி குட்டி ஜும்காஸ் தொங்குற மாதிரியும் நிறைய வேரியேஷன்ஸ் வச்சு புதுசாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது கூட எல்லாமே புதுசாக வந்தது தான். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ லான்ச்சஸ், எல்லாமே ட்ரீயில் கொண்டு புதுசாக வச்ச மாடல்ஸ் தான். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ரிங், 2 அடுக்கு ஜிமிக்கே அந்த வளையத்துக்குள்ளே தொங்கினா எப்படி இருக்குமோ அந்த டிசைனில் பண்ணியிருக்காங்க. எல்லாமே எல்லோ கோல்டு தான்.
நெக்ஸ்ட் ஹூக் ட்ராப் அந்த ஜும்கா மாடல் பார்த்துட்ருக்கோம். நல்ல நகாசு வேலைப்பாடோட நல்ல அருமையாக வந்து அந்த ஒர்க்மன்ஷிப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாராவது நகாசு ஒர்க் பண்ண அந்த நெக் பீஸோ ஹாரமோ வந்து சிம்பிளாக வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து பேர் பண்ணலாம். அடுத்தது வந்து இன்னொரு வளையம் டைப் தான் பார்த்துட்ருக்கோம். கீழே நல்லா சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் ஃப்ளாரல் தொங்குது. அது கம்ப்ளீட்லி எனாமல் தான், 4 கிராமில் வரக்கூடியது. எங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணு இந்த கோல்டன் இயரிங்ஸ் எல்லாம் கொடுத்தா போடவே மாட்டா. இதெல்லாம் இந்த மாதிரி இமிட்டேஷனில் கிடைக்குதோ அதை தான் டெய்லியும் காலேஜுக்கு வந்து வேர் பண்ணுவாள். அந்த மாதிரி பொண்ணு உங்கள் வீட்லேயும் இருக்காங்களா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கோல்டு இயரிங்ஸில் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து உங்கள் பொண்ணு வந்து கோல்டில் போடவே மாட்றா. என்ன மாதிரி வந்து கவலைப்பட்டிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். வீடியோ நடுவில் கல் வச்ச ஜிமிக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு மாடல், வெயிட் கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ நைட்டு நீங்கள் ரிசப்ஷனுக்கு வேர் பண்ணணும், அதே சமயத்தில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வெயிட் கம்மியாக வேணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் மாடல், பட் வந்து நீங்கள் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுற மாதிரி வெயிட் கம்மியாக இந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஜும்காஸ் மட்டும் கிடையாது, ஃப்ளாரல் பேட்டர்ன்ஸில் கூட நிறைய இருக்குது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் ரிசப்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து வேர் பண்ணுவீங்க. ஃப்ராக்கு, லெஹங்கா இதெல்லாம் போடுவீங்க. அதுக்கு மேட்சாக வந்து நீங்கள் வச்சுருக்க ஒரு நெக் பீஸுக்கோ அல்லது வந்து வெறும் ஸ்டோன் மட்டும் வச்ச மாதிரி நாங்கள் இயரிங்ஸ் மட்டும் வேர் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கணேஷ் லவர்ஸ் யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் உங்களுக்கு ஏற்ற கலெக்ஷன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் கான்செப்டில், மண்டபம் கான்செப்டில் விநாயகர் பதிச்சு உருவம் வச்சு வரக்கூடிய ஒரு மாடல், கம்ப்ளீட்லி ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வரக்கூடியது. வெயிட் கொஞ்சம் அதிகம்தான், பட் இந்த மாதிரி தாங்க நாங்கள் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்த நம்ம அந்த வளையம் மாடல்லாம் வந்து ஜும்காஸ் வந்திருந்தது. பட் எனக்கு ஜும்காவே வச்சு போர் அடிக்குதுங்க, ஏதாவது நியூவாக வளையத்தில் காட்டுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஹாட்டின் ஷேப்பில் வளையம் மாடல்லே புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே வந்து 5 கிராம்ஸ்லேருந்து 9 கிராம்ஸ்க்குள்ளே தாங்க இருக்குது. வேஸ்டேஜுமே ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. க்ளோஸ்அப் ஒன்றுக்கும் வந்து ஒரு வேஸ்டேஜ். ஸோ வந்து அந்த ப்ரைஸ் டேக்கை வந்து க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு மாடல் பிடிச்சிருக்குன்னா அதனோட வெயிட்டை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரே ஐட்டம்ஸில் வந்திருக்கக்கூடிய புது மாடல் இயரிங்ஸு, நெத்திச்சூட்டி கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு மொபைலில் உடனுக்குடனே வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக இயரிங்ஸ் தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.